எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதே வந்து ஏஐ வந்தப்புறமும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போது தாக்கம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஏஐ வந்து தாக்கம் வந்து ஏற்படுத்த தான் செய்யும். நிறையா மேன் பவர் இருக்குது, எண்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சூடாச்சுன்னா அதை கூலாக்கிறதுக்கு வந்து கூலண்ட் எல்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ இவ்வளோ செலவையும் வந்து அது கட்டுப்படுத்தணும், எங்கேயோ சமாளிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இப்போ DeepSeek பெர்ப்ளெக்சிட்டி இதில் அப்போ சாட் ஜிபிடியில் 5.6 சம்திங் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளாஷ் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஜெமினிலே வந்து இருக்குது. இது ஹவு எஃபெக்டிவ் நம்ம தினசரி வாழ்க்கையில் பல் துலக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஏஐ யூஸ் பண்ணுறதும் அப்படின்னு ஆகி போயிடுச்சு. ஸோ ஏஐ அப்படின்றது இந்த நாளாக வந்து பல் துலக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அது வேறு ரகம். இப்போ ஏஐ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், எல்லா துறையிலும் யூஸ் பண்ணுறோமா, அது திரைத்துறையில் வந்து எப்படி வந்து பயன்படுது அப்படின்றத தொடர்ச்சியாக ஒரு பாட்காஸ்ட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பாட்காஸ்ட் பேர் வந்து கேட்வே டு ஏஐ ஃபிலிம் மேக்கிங். ஸோ கேட்வே டு ஏஐ ஃபிலிம் மேக்கிங் பற்றி பேசுகிறதுக்காக நம்மளோட அந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஏஐ நிபுணர் திரு ISR செல்வகுமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ 19ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஹியூமன் எவல்யூஷனில் பார்த்தோன்னா சக்கரம் கண்டுபிடிச்சது தான் பெரிய மாற்றத்தை, நாகரிகத்தை வந்து உண்டு பண்ணிச்சு. மக்கள் இடம்பெயர்ந்தாங்க, பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிச்சு. இடையில வந்து குளோபலைசேஷன் நிறைய தாக்கங்கள்லாம் வந்தது. இப்போ இந்த ஏஐ ரெவல்யூஷன் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து இங்கே ஏற்படுத்திகிட்ருக்கு? இது ஒரு பெரிய கொஸ்டின். ஆனால் நீங்கள் வந்து இதே முதல் கொஸ்டினாக வச்சுட்டீங்க. கிட்டத்தட்ட இதை பேச ஆரம்பித்தா இதுவே ஒரு 1 hour போகும். என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷனில் ஆரம்பித்து அதை இப்போ ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தாக்கங்களில் கண்டினியூ பண்ணி ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இதை நம்ம முதல்ல ஒரு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தட் இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து ஏஐனா என்ன, அது என்ன மாதிரியான தாக்கங்களை அட் ப்ரெசன்ட் நம்ம லைஃப்பில் வந்து ஏற்படுத்திகிட்ருக்கு. நம்ம அப்படின்னு சொல்லும்போது அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்க. இப்படி வெவ்வேறு துறையில் வந்து அது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. எதிர்காலத்தில் இது என்னாகும், என்னோடய வேலை போயிடுமா, தக்க வச்சுக்கலாமா, நான் என்னோடய வேலையை விடாமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம், இப்படின்னு பல கேள்விகள் வந்து அதில் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரு ஆன்சராக வந்து இந்த பாட்காஸ்ட் அமையும் நான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது நம்ம முதல்ல எலக்ட்ரிசிட்டி வந்தது. எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம மைண்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்த உடனே அது வந்து வீட்டுக்கு வீடு இருந்த அகல் விளக்கையும் லாந்தர் விளக்கையும் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் பியாண்ட் தேட் அது வந்து அகல் விளக்கை லாந்தர் விளக்கை நம்ம வீட்டிலேருந்து எடுத்துடுச்சு தான். ஆனால் அதோடு போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. அது இயங்கிறதுக்கு காரணமும் எலக்ட்ரிசிட்டி தான். ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஈவன் நம்மளோட வெஹிக்கிள்ஸே இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு மாறிட்டு வருது. ஸோ அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு துவக்கம், ஒரு அகல் விளக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இது ஆரம்பத்தில் எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ என்ன நினச்சாங்கன்னா, இது பயன்பாடு, இது எல்லாத்துலையும் பயன்படுத்தணும். இன்னொரு பக்கம் பயமும் இருந்தது, அது வந்துன்னா ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த பழைய செய்தித்தாள்கள்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஷாக் அடித்து மக்கள்லாம் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி வந்து நிறையா போட்டிருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிமிலராக வந்து இப்போ ஏஐ வந்து பண்ணிகிட்ருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் அதுவே செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கு. எல்லாத்தையும் செஞ்சிருமானா செஞ்சிடும், என்னெல்லாம் செஞ்சிடும், என்னோடய வேலையும் அதுவே எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து அதனுடைய பயன்பாடு குறித்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இன்னொரு பக்கம் அது எல்லாத்தையும் அதுவே செஞ்சிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்குது. ஸோ துவக்கத்தில் எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்மளுடைய மசில் பவர்லாம் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. ஒரு ஃபேக்ட்ரிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போது கார் ஃபேக்ட்ரியாக வச்சுக்கலாமே, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தூக்கி வைக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியால் இயங்கக்கூடிய ஒரு கிரேனை வச்சு நம்ம அதை தூக்கி வைக்கிற வேலையை செஞ்சிட்டோம். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து இயல்பாக ஒரு சக்கரத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்க முடியும் அப்படின்னா, கிரெயின் வந்தப்போ 50 சக்கரங்களை ஒரே நேரத்தில் நகர்த்தி வைக்க முடியும் அப்படின்னு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சிமிலராக வந்து ஏஐலேயும் நடக்குது. நம்ம தினசரி செய்யக்கூடிய சில வேலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ரிவர்ஸில் போனால் டைப்பிங் எடுத்துக்கலாம். ஓகே, டைப்பிங் முன்னாடி என்ன இருந்தது, கையெழுத்து தான் இருந்தது.
இப்போது எங்கள் அப்பாவே வந்து ஒரு ஆக்டர், ட்ராமாவில் ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து வரும். அப்போல்லாம் பவுண்டிங் கூட கிடையாது, கையில் தச்சு அனுப்புவாங்க. அதை பார்த்து பிரதி எடுக்கணும் நான். ஓகே, அப்போ வந்து அதுக்குன்னே ஒரு பால் பென் வாங்கி கொடுப்பாங்க, அழுத்தி எழுதணும். ஸோ ஒரு பேப்பரில் எழுதுவோம், அதுக்கு கீழே வந்து கார்பன் ஷீட் இருக்கும். சில நேரம் 2 காப்பி கேட்பாங்க, அப்போது 2 ஷீட்டு கீழே வச்சு அழுத்தி எழுதி நம்ம வந்து காப்பி எடுப்போம். ஸோ அது எழுதுறதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை காப்பி எடுக்கிறது வந்து 1 வாரம் கூட ஆகிடும். அப்படியே இந்த விரல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளமாயிரம் தான். ஓகே, ஆனால் டைப்ரைட்டர் வரும்போது அந்த எழுத்து வேலை வந்து போயிடுது நமக்கு. சரி, டைப்பிங் வந்துச்சு. இப்போ டைப்பிங்கை வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா கம்ப்யூட்டர் கீபோர்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ இன்னும் என்ன ஆகிடுச்சு, அட்வான்ஸ்டாக டிக்டேட் பண்ணாலே போகிறோன்னு வந்துடுச்சு. ஸோ அப்போது பயன்பாடுன்றது வந்து அதே தான், எழுத்து தான். ஆனால் எழுத்து வந்து இப்போ வேறு விதமாக வந்து நம்ம வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை ஓகே டிக்டேட் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும் போது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாகிடுது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கன்றது வந்து 100 பக்கம் 200 பக்கம் ஆகிடுது. எனி நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுக்க முடியும். டிஜிட்டலாக ஒரு காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா 100 காப்பி போடுன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? நீங்கள் டைப் பண்ணுற நேரம் தான் 100 காப்பி ரெடி ஆகிடும் அது. ஸோ அப்போது இதை வந்து நம்ம ஒரு ஏஐ கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எழுதுகிற வேலையும் அதே பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் பயம் வருது நமக்கு. முதல்ல நான் எழுதுனா நானே காப்பி எடுத்தால் லேட் ஆச்சு. இப்போ வந்து நான் காப்பி எடுக்கிறதுக்கு வந்து குயிக்காக டைப் பண்ணி வேகப்படுத்திட்டேன் அப்படின்னு வந்துச்சு. 3ஆவது இப்போ வந்து என்ன ஆச்சு, ஏஐ வந்ததுக்கப்புறம் அதுவே கூட எழுதிரும் அப்படின்னும் போது அஜிஜோ அப்போ எழுத்தாளருக்கு வேலை இல்லையா அப்படின்னு வந்து நம்ம வந்து பயப்படுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதே வந்து ஏஐ வந்தப்புறமும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ ஒரு அச்சம் வந்ததோ அதே மாதிரி இப்போ ஏஐ வந்தப்புறமும் ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்னோட கொஸ்டின் அடுத்தது அதுதான் சார். ஆக்சுவலாக வந்து ஏஐ வந்து மின்சாரம் வந்து நம்ம வாழ்க்கையில் விளக்கு ரீப்ளேஸ் பண்ணாலும் குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்கு நிறைய வாழ்க்கையில். ஆமாம், நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில். அதே மாதிரி வந்து ஏஐ வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய ரெவல்யூஷன் வந்து பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் வந்து உதாரணத்துக்கு ஒரு கண்டக்டர் வந்து சீட்டில் வந்து நார்மலாக வந்து கிழிச்சிட்டு இருந்தார், அவங்களுக்கு அது பழக்கமான போன வேலை. இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக மாறிடுச்சு. சில பேர் ரொம்ப தயங்குறாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் வந்து தயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அந்த மெல்ல ஃபிலிம்லாம் போனதுக்கப்புறமா கத்திரிக்கோள்லாம் இல்லை இப்போ. ஆனாலும் வந்து அதுக்கு பின்னாடி கம்ப்யூட்டருக்கு அடாப்ட் ஆகிட்டு அதுவும் பழகிட்டாங்க. இப்போ எந்தெந்த மாதிரி வேலைகள் வந்து கிரியேட்டிவிட்டி துறையில் வந்து இந்த ஏஐயோட இம்பாக்ட் இருக்கும்? கிரியேட்டிவிட்டின்னு சொல்லும்போது இப்போ நம்ம பாட்காஸ்ட் பேர் வந்து கேட்வே டு ஏஐ ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ சினிமாவில் என்ன மாதிரியான தாக்கங்களை இது ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பார்க்கணும். சினிமாவில் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அத்தனை பிரிவுகள்லேயும் வந்து ஏஐயோட தாக்கங்கள் வந்து வந்திருக்கு. இன்னும் பெரிய அளவில் வந்து அது தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸோ நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்பட எல்லா விஷயங்கள்லேயும் வந்துட்டு ஏஐயோடைய தாக்கம் இருக்கும். ஒன்றில் இப்போ ஃபியூ டேஸ் பேக் வந்து இந்த ராமாயண் ட்ரெய்லர் வந்தது, ஃபுல் ஆஃப் விஎஃப்எக்ஸ். அதை பார்க்கும்போது ஓகே இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோன்னா பார்த்து வியப்பு எப்படி செஞ்சாங்க அப்படின்னு அதோட முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏஐ வச்சுக்கிட்டு ஸ்கூல் கிட்ஸ் அவங்க வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க. நீ 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி செய்தீங்கல்ல, நான் வந்து வீட்டில் உட்காந்துன்னு ஒரு 10 ரூபாயில் செஞ்சுட்டேன் பாருங்கள் அப்படின்னு அதுக்கு ஈக்குவலாக ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட்டை வந்து செஞ்சு அதில் போடுறாங்க அதில், பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ அப்போது தாக்கம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஏஐ வந்து தாக்கம் வந்து ஏற்படுத்த தான் செய்யும். அப்போது என்ன பண்ணுறது, 4000 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறேன், அதை வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஸ்கூல் பையன் அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண முடியுதுன்னா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வி வருதில்ல. அந்த கேள்வி வந்து நியாயமான ஒரு கேள்வி தான். அஃப்கோர்ஸ் அது வந்து வேலையை குறைக்கும், பட்ஜெட்டை குறைக்கும். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி வந்து ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தும். இப்போது அந்த மாணவன் செய்த அந்த அதே மாதிரியான ஒரு ட்ரைலர் இப்போ நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் இயக்குனர் கேட்காத பல விஷயங்கள் உள்ள இருக்கும். இப்போ நீங்கள் 4000 கோடி ரூபா பட்ஜெட்டில் பார்த்தது வந்து இயக்குனர் வந்து எனக்கு இதெல்லாம் வேணுங்க, இங்கே ஒரு மரம் பறக்கணும், இங்கே வந்து ஒரு மலை அப்படியே உடஞ்சி தூளாகணும், இங்கே வந்து ஒருத்தர் காலை க்ளோஸ் அப் இருக்கணும், அப்படியே கடல் பொங்கணும்னு அவர் கேட்டிருப்பார். கேட்டது வருது. இப்போது அதை பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணது வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கேட்காத பல எலிமெண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கும் நமக்கு. ஸோ அப்போது அந்த ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் வந்து நமக்கு வந்து வேணும். அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் எதை கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் கேட்குறதுக்கு வந்து ஒரு திறமை வந்து நமக்கு வந்து வேணும். ஸோ அதை தான் வந்து ஒரு ஏஐ ஃபில்ம் மேக்கராக உருவாகக்கூடிய ஒரு மாணவனோ இல்லை ஏற்கனவே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸோ வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது ஏஐ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினா எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தும்.
அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதற்கான பாடங்கள் இருக்குது, அதற்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெரி சூன் நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட வந்து ஒரு ஏஐ ஃபில்ம் வந்து பண்ண முடியும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க என்ன நம்ம வந்து கேட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல ஏஐ யூஸ் பண்ணும்போது ஜென்ரல் எல்லாருக்கும் வர கொஸ்டின் மாதிரி வந்தது, அது என்ன ஏஐ டோக்கன், டீ கடையில் டோக்கன் பார்த்துருக்கோம், ரேஷன் கடையில் பார்த்துருக்கோம், ஏஐ டோக்கன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது டோக்கனைசேஷன் வேர்டு வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சாதாரண முதல்ல என்ட்ரி ஆகிறவங்களுக்கு, இது வரல ஏஐ அறிமுகம் இல்லாதவங்களுக்கு ஏஐ டோக்கன் அப்படின்றத பற்றி நீங்கள் எப்படி சார் விளக்குவீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு டீ ஷாப் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து டீ இருக்கும், காஃபி இருக்கும், பஜ்ஜி இருக்கும், பிஸ்கட்ஸ் இருக்கும், கேக் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். சில கேன்டீனில் நீங்கள் போன உடனே எனக்கு ஒரு டீ, 2 பிஸ்கட், அப்புறம் உனக்கு என்னப்பா கேக்கா, ஒரு கேக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவன் டீக்கா ஒரு கலர் பச்சை கலரில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, கேக்குக்கு வந்து ரெட் கலரில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அது மாதிரி பிஸ்கட்டுக்கு ஏதோ ஒரு எல்லோ கலரில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அப்போது இந்த கலர்ஸ் வந்து ஏதோ ஒரு தின்பண்டத்தை வந்து நமக்கு வந்து அந்த கேன்டீனில் ஞாபகப்படுத்துது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏஐ கூட பேசும்போது அதுக்கு வந்து சில டோக்கன்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரு பணம் மாதிரி ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏஐ கூட எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டர்லாம் வந்த புதுசில் கம்ப்யூட்டர் கூட உரையாடுறதுக்கு வந்து கம்ப்யூட்டர் மொழி நமக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இருந்தது. கம்ப்யூட்டர் எந்த மொழியில் புரிஞ்சுக்குமோ அந்த மொழியை நமக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் கூட வந்து உரையாட முடியும். இப்போ வந்து உள்டான், ஏஐ வந்து மனிதனுடைய மொழியை வந்து கற்றுக்குது. அது தமிழ் கற்றுக்குது, மலையாளம் கற்றுக்குது, கன்னடம், ஓகே, ஒரியா, ஸ்பானிஷ், ஜெர்மனி, எந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசுவீங்க தெரியாது அதுக்கு. அதனால் எல்லா மொழியும் அது கற்று வச்சுக்குது அது. ஓகே, ஸோ அப்போது உல்டாவாக இருக்குது. கம்ப்யூட்டர் மொழி தெரியாமலே இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டரை வேலை வாங்க முடியும். நம்ம கூட பேசுகிறது கம்ப்யூட்டருக்கு தான் ப்ரெஷர். இப்போது இவர் எந்த மொழியில் கேட்பா இருந்தால் நம்ம கற்று வச்சுக்கலாம், கற்றுக்கிட்டு வருது. ஸோ அதான் பவர் ஆஃப் ஏஐ. நம்ம மொழியை கற்றுக்கிட்டு அது வந்திருக்கு. அப்போது நம்மளுடைய மொழியிலே அது கூட உரையாடலாம், தாய்மொழியிலே உரையாடலாம். நான் வந்து தாய்மொழி சரியாக பேச மாட்டேன், தமிழ் ஒழுங்காக வராது. அப்போ இங்கிலீஷ் பேசுவீங்களா, அது ஒழுங்காக வராது சார். அப்போ என்ன தங்கிலீஷில் பேசுவேன்னா அப்போ ஏஐக்கு புரியுமானா அதையும் புரிஞ்சுக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஏஐ கூட பேசுகிறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் மொழி எதுவும் தேவையில்லை, உங்கள் தாய்மொழி தான் கூட கிடையாது, நேச்சுரல் லாங்குவேஜ், உங்கள் நேச்சுரலாக என்ன வருதோ அதை நீங்கள் பேசுங்க. தமிழை கலந்துக்கோங்க, இங்கிலீஷை கலந்துக்கோங்க, கூட மலையாளம் வந்ததுன்னா மலையாளத்துக்கு கலந்துக்கோங்க, நீங்கள் எப்படி பேசலாம் அது புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதான் வந்து விஷயம். ஸோ அப்போது ஒரு ஏஐ வந்து நம்ம கூட உரையாடுறதுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அது கூட பேசி என்ன வேலை வாங்கணுமோ அதை வாங்கிக்கலாம். இப்போ வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்றது வந்து வணக்கம் ஒரு வார்த்தை, நல்லா 2 வார்த்தை, இருக்கீங்களா அப்படின்றது 3 வார்த்தை ஆயிடுச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3. அங்கே உள்ளே போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, ஏஐக்குள்ளே போகும்போது அது வணக்கம்ன்றது முழுசாக எடுத்துக்காது. வணக்கம் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எழுத்து ஒரு டோக்கன் அப்படின்னு வச்சு, ஸோ வா ந இக்கா அப்படிங்கிறது ஒரு டோக்கன். இம்மு வந்து அர்த்தத்துக்கு கூட சேர்ந்துக்கும். இம்மு நல்லா, நான் இல்லா, ஓகே, இம் நான் இல்லா, அது சேர்ந்து ஒரு டோக்கனாக மாறிடும். இப்படி 4 நாளாக பிரிச்சுக்கும். அதை 3/4 வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பிரித்து பழைய காலத்து தமிழில் படிக்கிற மாதிரி இருக்கும், பாதி வார்த்தை அங்கே இருக்கும், அங்கே சேர்த்து படிக்கணும் நம்ம. ஆமாம், அந்த மாதிரி வந்து டோக்கன் பிரிச்சு, அது மாதிரி எல்லா மொழிக்கும் அது வந்து பிரிச்சுக்கும் அதை. ஸோ எதுக்காக டோக்கன் பிரிச்சுக்குது அப்படின்னா, இப்போது டீ கடை எக்ஸாம்பிள் தான் திருப்பியும், நீங்கள் வந்து ஒரு டீக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை வாங்கிக்கிறாங்களே நம்மக்கிட்ட. டீக்கு வந்து ஒரு 20 ரூபா வாங்கிக்கிறாங்க, இப்போலாம் 20 ரூபா ஆகுது. ஏன் 20 ரூபா வாங்குதுன்னா, அந்த டீயை கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு தயாரிப்பு செலவு இருக்குது. டீ தூள், பால், தண்ணி, அதை சுட வைக்கிறது, பாய்லர், அதுக்கு எலக்ட்ரிசிட்டி, மேன் பவர், வாடகை, அப்புறம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் அந்த 20 ரூபா. அந்த மாதிரி நீங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு ஏஐ கேட்கும்போது அந்த ஏஐ புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உள்ள பல விஷயங்கள் வந்து இயங்குது. ஓகே, மிகப்பெரிய ஜாயிண்ட் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கு. அதை இயக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தேவைப்படும். நடுவில் நிறையா மேன் பவர் இருக்குது, எண்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சூடாச்சுன்னா அதை கூலாக்கிறதுக்கு வந்து கூலண்ட்டெல்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ இவ்வளோ செலவையும் வந்து அது கட்டுப்படுத்தணும், எங்கேயோ சமாளிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது டோக்கனாக பிரித்து அதுக்கிட்ட ஒரு சார்ஜை வச்சிடுறாங்க. ஐயா நீ 4 எழுத்தில் ஒரு கேள்வி கேட்டானா இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு.
ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஏஐ பயன்படுத்தும் போது உங்களுக்கு இவ்வளோ தாங்க டோக்கன் அப்படின்னு அந்த ஒரு காசு அதில் கொடுப்பாங்க, இவ்வளோ டோக்கன் தான் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை துண்டுகளாக அதை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது தான் வந்து அதோடைய அர்த்தம். கொஞ்சமாக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அதை வந்து சுரண்டி இது பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட், நம்ம டோக்கனும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட உங்கள் செஷன் இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த செஷனுக்கு ஏன்னா ஃப்ரீயாக தான் நான் இப்போதைக்கு தந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டு. நீங்கள் இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, சார் என்னங்க உங்களுக்கு அப்படின்னா, நான் கீழே வந்துட்டேன் சார் அப்படின்னு. கீழே வந்துட்டிங்கன்னா அப்படின்னா அதுக்கு மேலே கேள்வியில் வருதுல்ல, எப்படி கீழே வந்தீங்க, நடந்து போகுது கீழே வந்துட்டிங்களா, பஸ்ஸில் கீழே வந்துட்டிங்களா, பைக் ஓட்டும் போது கீழே வந்துட்டிங்களா, ஒரு டீட்டெயில் தேவைப்படுதல் நமக்கு. ஸோ அப்போது நீங்கள் வந்து முதல்லே சொல்லணும், நீங்கள் பைக் ஓட்டும்போது அப்படின்னா கூட நீங்கள் ஓட்டிங்கன்னா நண்பர் ஓட்டினாரா இப்படின்னு கேள்விகள் அதில் நிறையா வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து தெளிவாக முதல்லே வந்து 10 கேள்விகளை உருவாக்காமல் ஒரே கேள்வியாக நீங்கள் வந்து சொல்லணும். நான் என் நண்பன் கூட பைக்கை நான் ஓட்டிகிட்டு போகும்போது குறுக்க ஏதோ ஒன்று வந்துடுச்சு, அப்போ நான் கீழே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றத நீங்கள் முதல்ல சொல்லிடணும். நீங்கள் அவரை ஒரு கேள்வியாக கேட்க வச்சிங்கன்னா நேரம் அதிகமாகுதுல்ல, அங்கே இதே அளவுக்கு நேரத்தையும் கேள்விகளையும் நீங்கள் வந்து ஏஐயில் அதிகப்படுத்திங்கன்னா நீங்கள் அதிகம் செலவு பண்ணிவிடுங்க. ஏன்னா அவ்வளோ டோக்கன்ஸ் வந்து செலவாகுது. அதனால் நீங்கள் ஏஐ கூட பேசும்போது உங்களோட நேச்சுரல் லாங்குவேஜில் தான் பேசுகிறீங்க அப்படின்னாலும் அழகாக உங்களோட தேவைகள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். அதாவது சுருக்கமாக சொல்லி விளக்கமாக வந்து கேள்விகள் வந்து இருக்கிற அளவுக்கு பண்ணு. அது கண்டென்ஸ் இதையே அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் சொன்ன மாதிரி வந்தோடனே என்ன விஷயம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டா அது வந்து ஏஐக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நிறைய தண்ணி கூலண்டுக்கு வந்து செலவு பண்ணாமல் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது சம்மந்தமாகவே இன்னொரு கேள்வி சார். இப்போ வந்து எந்த அடிப்படையில் இந்த கட்டணங்களை வந்து வசூலிக்கிறாங்க? இப்போ வந்து நம்ம ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறோம், மின்சாரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பில்லு வருது. இப்போ அவங்க வந்து எந்த அடிப்படையில், எல்லா கம்பெனிகளும் வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து எந்த அடிப்படையில் இதை வசூல் பண்ணுறாங்க? தட் இஸ் வாட் இப்போ நான் சொன்னல, வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னும் போது அந்த எழுத்துக்கள் அடிப்படையில் வந்து அது டோக்கன்ஸ் வந்து பிரிச்சுக்குது. ஓகே, அது எப்போவுமே அப்படி தான் இயங்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஐ கூட பேசும்போது வந்து பொதுவாக நீங்கள் வந்து எழுத்துக்கள் வழியாக தான் நீங்கள் வந்து அது கூட வந்து தொடர்பு கொள்கிறீங்க. அதை வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டில் எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அது வந்து பிரித்து டோக்கன்ஸாக உள்ளே வச்சுக்குது. இது நம்ம காஸ்டிங் சைடு. அதுக்கு உள்ளே ஒன்று இருக்குது, கம்ப்யூட்டர் வந்து அது எத்தனை டோக்கனாக பிரித்து அது உள்ளே அப்படி புரிஞ்சிக்குது அப்படின்றது அது இன்னொரு வகை. ஸோ நம்ம போக போக மேபி நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து போகலாம், அதுக்குள்ளே போய் பேசலாம். நிச்சயமாக சார். இப்போ வந்து அது என்னோடய அடுத்த கேள்வியும் இது சம்மந்தமானது தான். நான் இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்ன அது டாக்டர் எக்ஸாம்பிள் தான். இப்போ போனோடனே வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ யாரை பார்க்க போகணும் அப்படின்றது வந்து நம்மளோட நிலைமையை பொறுத்து இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ ஒரு கிளாடு, சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஏஐயாக இருக்கட்டும், டீப்சிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண இது இப்போ ஹைக்கூ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சானட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஓப்பஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஃபேபிள்னு வச்சுருக்காங்க. இப்போ எந்த லெவலில் வந்து சூஸ் பண்ணுறது? இப்போ எந்த கேள்விக்கு என்ன லெவலில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்? கரெக்ட். ஸோ இப்போ ஏஐ இருக்குது அப்படின்னா அதில் ஏஐ இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஏஐ வந்து பல வகை இருக்குது. சாட்ஜிபிடி இருக்குது, ஜெமினை இருக்குது, கிளாட் இருக்குது, டீப்சீக் இருக்குது, இப்படி நிறையா கிமி இருக்குது. எல்லாம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். நமக்கு எது பிடிக்குதோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுக்குள்ளே போனால் சூஸ் த மாடல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அது என்னங்க மாடல்? அங்கே தான் வந்து பல பேருக்கு குழப்பம் வந்தது. இப்போ எல்லாருக்கும் ஜெமினி தெரியுது, சாட்ஜிபிடி தெரியுது, பட் அதுக்குள்ளே போனால் ஏதோ 2 மாடல் சொல்கிறாங்களே, அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்பொழுது விடுமுறை நேரத்தில் வந்து இன்டர்ன்ஸ் வருவாங்க. ஓகே, அவங்க வந்து மாணவர்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க எங்கேயாவது. அப்போ நம்ம கூட வந்து அவங்க வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது அவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா, நம்ம கூட வேலை செஞ்சு நம்ம ஆஃபீஸில் என்ன நடக்குதோ அதை பார்த்து அவங்க வேலை கற்றுக்க தான் அவங்களுடைய நோக்கம். அப்போது ஒரு இன்டர்னை நம்ம வந்து ஒரு 2 மாதம் வேலை செய்யறதுக்கு நம்ம அலுவலகத்தில் அனுமதிப்போம். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டு போயிடுவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஸ்மார்ட் இன்டர்ன் அவனை வந்து இன்றைக்கே வேலைக்கு எடுத்துடலாம் போல இருக்கே அப்படின்னு தோன்ற அளவுக்கு வேலை செய்வாங்க. அது மாதிரி ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் இன்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ஹைக்கூ அண்டு ஃப்ளாஷ் இந்த 2 மாடலை சொல்லலாம். ஓகே, அவன் எவ்வளோ தான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ஸ்டில் இஸ் அ ஸ்டூடெண்ட், அவனுக்கு அவ்வளோதான் அனுமதி இல்லையா? அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ட்ரான்ஸ்லேஷன்ஸ், இண்டெக்ஸிங், இது எடுத்து அடுக்கி வைப்பா, இது மேலே இருக்குது, இதை கீழே வச்சுட்டு எல்லாத்தையும் இது இப்படி திருப்பி வை அப்படி இண்டெக்ஸிங், சார்ட்டிங்,
ட்ரான்ஸ்லேஷன் பேசிக் லெவல் இதெல்லாம் செய்யணுன்னா நீங்கள் வந்து ஹைக்கூ அல்லது ஃப்ளாஷை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு ஸ்மார்ட் இன்டர்ன் ஒரு எம்ப்ளாயே இருக்கார் ஒரு ஆஃபீஸில். பட் எல்லா எம்ப்ளாயிக்கும் வந்து முடிவெடுக்கிற திறன் இருக்காது. அதுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார், டிசிஷன் மேக்கிங்காக ஒரு மேனேஜர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி சில மாடல்ஸ் இருக்குது. ஸோ அப்போது டெய்லி வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மேனேஜர் இருக்கார் இல்லையா, டிசிஷன் மேக்கிங்னே இருக்கார் அவர். அந்த லெவலில் வந்து சானட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் உள்ளே போய் சானட் எடுத்திங்கன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு அந்த மாடல் நல்லா வந்து வேலை செய்யும். ஓகே, இன்டர்னை தாண்டிட்டோம், டிசிஷன் மேக்கிங் மேனேஜர்ஸை தாண்டிட்டோம். மூணாவதாக ரொம்ப டீப்பாக ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ரிசர்ச்சர் மாதிரி வந்து யோசிக்கணுன்னா அதுக்கு வந்து ரீசனிங் மாடல்ஸ் வந்து தேவைப்படுது. எப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு டீப்பாக ரிசர்ச் பண்ண முடியாது, நிறைய காரணங்கள் எழுப்பி அந்த காரணங்கள் வழியாக ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறவர் தான் வந்து ஒரு சயின்டிஸ்டாவோ ரிசர்ச்சர்ஸாவோ இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஓப்பஸ் அப்படிங்கிற மாடல். ஸோ அந்த ஓப்பஸ் வந்து என்ன பண்ணோன்னா பெருசாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ரிசர்ச்சர் மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு தீர்வு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓப்பஸ் மாடலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஒரு இன்டர்ன் லெவலில் வேணும் அப்படின்னா ஹைக்கூ அண்ட் ஃப்ளாஷ் போர். ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒன்று வேணும் அப்படின்னா ChatGPT 4o, அப்புறம் நம்ம அந்த வாட் இஸ் தட் சானட் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓப்பஸ் மாடல் நீங்கள் வந்து இப்போ பெர்ப்ளெக்சிட்டிலே வந்து இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக நிறைய தேடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீப் சீக்கு அதுலேயும் வந்து இருக்குது. இப்போ டீப் சீக் பெர்ப்ளெக்சிட்டி இதில் அப்போ சாட் ஜிபிடியில் 5.6 சம்திங் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளாஷ் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஜெமினைலே வந்து இருக்குது. இது ஹவு எஃபெக்டிவ், எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ரொம்ப எஃபெக்டிவான மாடல் எது? ஒவ்வொன்று எஃபெக்டிவ் மாடல்ன்றது டிபெண்ட்ஸ், நம்மளுடைய வேலைகள் என்னன்றதை பொறுத்து தான். ஏன்னா இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி அந்த டோக்கனையும் வச்சுக்கலாம் மனசில். ஓகே, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு சார் இதெல்லாம் கொஞ்சம் அடிக்க வைங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பண்ணக்கூடாதுல்ல. என்னுடைய வேலை வந்து சிம்பிளாக ஒரு இந்த பேப்பரில் இருக்கிறது புரியல, இதை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னா அப்போது ஒரு இன்டர்ன் லெவலில் நம்ம வந்து ஒரு மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கம்மியாக டோக்கன் செலவாகும், நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ பிஃபோர் யூஸிங் த மாடல் அதை பயன்படுத்துகிறவங்க வந்து தன்னுடைய தேவை என்னன்றது வந்து கிளியராக இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப லெஸ் டோக்கனை செலவு பண்ணி ஒரு நிறைய வேலைகளை வந்து நம்மளால் செஞ்சுக்க முடியும். கரெக்ட். ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு வந்து அவர்கிட்ட வந்து 1000 ரூபா கொடுத்து காய்ச்சல் ஊசி போடுற மாதிரி பெரிய கேள்வி நம்ம வந்து சம்மந்தம் இல்லாமல் போய் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஆப்போசிட்டை போயிட்டு ஒரு சாதாரண கேள்வியை கேட்கறதுக்கு அது நம்மளோட டோக்கன் தான் வேஸ்ட் ஆகும். அதோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேள்விகளை வந்து யூஸ் பண்ணணும். ஆமாம். ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அவங்களுக்கான கேப்பபிலிட்டிஸ் வந்து பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கிளாட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இருப்பது, டீப் சீக்கு, அதுக்கப்புறம் கிமி வந்து சைனா சைட்லேருந்து வந்து அவங்களோட பெரிய இதை கொடுத்தாங்க. இப்போ இந்த இதில் வந்து இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இந்த ரேஸில் எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து சேட்டலைட் வர்றது, ராக்கெட் அனுப்புறது, ஸ்பேஸுக்கு அனுப்புறது, அதெல்லாம் தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதில் அமெரிக்கா வந்து முன்னாடியாக இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எந்த கண்ட்ரி வந்து இதில் முன்னாடியாக இருக்குது, இன்னும் அந்த ஃப்யூச்சர் ரேஸ் எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில் ரொம்ப இன்டென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா உலகமே வந்து எதிர்காலத்தில் ஏஐ வழியாக தான் இயங்க போகுது அப்படின்னும்போது நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரி டெவலப் பண்ணுற ஒரு ஏஐ பயன்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசு லெவலில் ஓகே கவர்னிங் பாடிஸ் வந்து அதை யூஸ் பண்ண தயங்குவாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம அரசாங்க ரகசியம் நம்ம நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு ஏஐ வழியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளுடைய டேலண்ட்ஸ் இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்தப்பட்டால் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு அச்சம் வந்து ஒன்று இருக்குது. இப்போ ஃபேபிள் கூட வந்து அமெரிக்கா அதை வெளியில் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடாது, அங்கேயே நம்ம. ஆமாம், இப்போ அந்த ஃபேபிள் மாடலை வந்து ஏன் பயப்படுறாங்க இன்னும் கூட அப்படின்னா அது வந்து இப்போது எந்த ஏஐ இருந்தாலும் என்னென்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. இதை பார்க்குறவங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஐ வந்து வெரி பவர்ஃபுல். ஆனால் அது பவர்ஃபுல்லாக எப்போ மாறுது அப்படின்னா அதுக்கு நிறைய டேட்டாவை கொடுத்து அதை பழக்கப்படுத்தும் போது தான் அது வந்து பவர்ஃபுல்லாக மாறுது. சரிங்க, எந்த டேட்டா கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ கூகுள் முழுக்க டேட்டா நிரம்பி இருக்குது, கூகுள் டேட்டாவை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் கூகுள் டேட்டாவை எடுக்கும்போது அது தப்பும் இருக்குது சரியும் இருக்குது. எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லைங்க, எனக்கு வேண்டியது ஒரு டம்ளரில் க்ரீன் டீ, எனக்கு இவ்வளோ 2 ounce தண்ணி இருந்தால் போகிறோன்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு கடலையே கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ சின்ன அளவில் எனக்கு வந்து டேட்டா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூகுளில் இயங்குகிற மாடல் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு.
ஸோ இப்போ ஃபேபிள் வந்து என்ன பண்ணுதுன்னா கூகுள் மாதிரி பல கடல்களை வந்து நீந்தி கடக்கக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டி உள்ளது. அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அப்போது அது வந்து என்ன பண்ணுது, அதுக்குள்ளே இயங்கும்போது பொதுவாக சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இயங்கும். அதாவது இதான் உன்னோட ஏரியா, இதை தாண்டி இந்த பார்டர் தாண்டி நீ வந்து எதையும் கற்றுக்கக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எல்லா மாடல்ஸும் நம்ம கேள்விப்பட்ட அவ்வளோ மாடல்ஸும் அப்படி தான் இயங்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஃபேபிள் வந்து அதோட கிரியேட்டருக்கே தெரியாமல் அதோட பவுண்டரியை தாண்டி வெளியில் போய் சில விஷயங்களை தேடி படிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய அலாவுதீன் பூதம் மாதிரி ஒன்று பிடிச்சி நீ இந்த கூஜாக்குள்ளேயே இரு, இதை தாண்டி வெளியில் வராத, என்ன நான் கேட்கும்போது வெளியில் வா, பதில் சொல்லிட்டு உள்ளே போய்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அதுவும் சமத்தாக இருந்துகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதான் ஃபேபிள் மாடல்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அதை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஜாடியை திறந்து வெளியில் போய் வேறு எதாவது பண்ணிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் இஸ் நாட் ஓன்லி டேஞ்சர் ஃபார் அஸ், இட் இஸ் டேஞ்சர் ஃபார் த என்டையர் வேர்ல்டு. ஸோ ஃபேபிள் வந்து அந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிளாக அதனுடைய லேர்னிங் ஏரியா வந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சு அப்படின்னது தான் பயந்து போய் இது வேண்டாம் அப்படின்னு அரசாங்கமே முடிவு எடுத்து அதை தடை பண்ணியிருக்காங்க. ஓகே, இது உண்மையிலே தடை பண்ணதுக்கப்புறம் அது வந்து உள்ள கூஜாக்குள்ளே போயிடுச்சா என்ன பண்ணிட்டு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு இக்கட்டு வந்து ஒன்று வந்தது. ஸோ அப்போ இந்த ஏஐயில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து என்னென்னா, அது எதை வேணால் செய்யும். எதை வேணால் செய்யணும் போது நம்ம கண்ட்ரோலை தாண்டிடுமோ அப்படின்னும் போது அதெல்லாம் தாண்டாதுங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒன்று இருந்தது. இப்போ தாண்டும் அப்படின்னு ஒரு கட்டம் வந்துருக்கு. திஸ் இஸ் டேஞ்சரஸ்.